ஹாய் வணக்கம். டுடே நம்ம நசி லெமா சம்பால் ஊடாங் செய்ய போகிறோம். நசி லெம்மாவில் சம்பால் ஊடாங்னா ப்ரான் சம்பல் செய்ய போகிறோம். செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு ஃபுட். செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நசி லெம்மாக்கு மெயின் ரைஸ் தான். நம்ம ரைஸ் கோகனட் மில்கில் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். ஓகே, தேவையான அளவு எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு உப்பு, வாசத்துக்கு பண்டான் லீஃப், 6 இல்லை 7 ஸ்லைஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் சம்பலுக்கு தேவையான பொருட்கள் 1 kg ப்ரான் எடுத்துருக்கேன். நான் இந்த ஸ்டைலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது தலைக்கிட்ட லைட்டாக கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த கால்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஹாலண்ட் வெங்காயம், ஒரு நார்மல் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு டொமேட்டோ மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 8 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ப்ரானை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். லைட்டாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்துப்போம். ஓகே, எந்த சட்டியில் நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அதே ஆயிலில் தான் இன்றைக்கி சம்பல் வைக்க போகிறோம். அப்போ தான் அது இன்னும் ருசி கொடுக்கும். ப்ரான் ஃப்ரை பண்ண அதே ஆயில் தான் பாருங்கள். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற அனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது லிட்டில் பிட் ஹாலண்ட் வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுறதுக்கு. வெங்காயம் லைட்டாக வதங்கினான்னு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைம் சில்லி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். நசி லெம்மாக்கு இந்த காரமாக நம்ம சாப்பிட்றதுக்கு கியூக்கம்பர் நம்ம எப்பயுமே வச்சுப்போம், காரத்தை குறைக்கிறதுக்கு. ஸோ இதையும் கட் பண்ணி ஒரு சைட் எடுத்து வச்சுருவோம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. மேலே அந்த எண்ணெய் மிதக்க தூங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிப்போம். ஓகே, ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த ப்ரானில் அந்த மிளகாச்சாரோட சாரெல்லாம் இறங்கி எல்லாம் ஒன்றா ஒரு கிரேவியாக நல்ல ருசியாக வரும், ஒரு சம்பல் மாதிரி. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த சைட் நான் கடலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணிப்போம். நான் காட்டுற பொருள் எல்லாமே நசி லெம்மாக்கு நம்ம ரெடி பண்ணுற திங்ஸ் தான். இது எல்லாமே அந்த ஃபுட்டில் இருக்கும். ஓகே, அதே சட்டியில் எக் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஓகே, கடைசியாக இந்த ஹாலண்ட் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு காரம்லாம் கணக்காக இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சம்பால் ஊடாங் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நசி லெம்மா சம்பால் ஊடாங் ரெடி. ஓகே, நசி லெம்மா எங்கள் அக்கா செஞ்சுருக்காங்க. ருசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நசி லெம்மா சம்பால் ஊடாங். ஓகே, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்துக்கிட்டியா? கொஞ்சம் ஊடாங், முட்டை, கடலை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபண்டாஸ்டிக், காரமாக நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா, எங்கள் ஃபுட் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சமையலோடு நாங்கள் பார்க்குறோம். ஓகே, பாய். குக் வித் லவ்.